எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு இந்த மண்ணெங்கும் பயணித்து வருகிறோம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உயிரினுமினிய என் உடன் பிறந்தார்களே, இந்த மண்ணில் இருக்கிற தீய அரசியலை, ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் என்கிற மகத்தான கனவோடுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணெங்கும் ஓடி வருகிறோம். இங்கே ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை என்றால் சொல்லி முடிக்கலாம். பிரச்சனைகளிலே பிறந்து பிரச்சனைகளிலே வாழ்ந்து வளர்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். நம் பெற்றோர்கள் நம்மை படிக்க வைக்க என்ன பாடுபட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அரசுதான் தன் நாட்டு குடிகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு ஆட்சி முறை நமக்கு இல்லை. நம்ம அப்பா தான், நம்ம அம்மா தான் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள். அதற்கு தங்கத்தை, தோடை, தொங்கட்டானை, காட்டை, மாட்டை, ஆட்டை எல்லாம் வித்து அடமானம் வைத்து நம்மை படிக்க வைக்கிறார்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் இந்த மண்ணை ஆளுகிற போது முதல் கையெழுத்து முதலமைச்சராகிற கையெழுத்தை போட்டுவிட்டு அடுத்த கையெழுத்து பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் நாட்டின் செல்வங்கள் அல்ல என்று கையெழுத்து போடுவேன். முதல் கையெழுத்து உலக தரத்திற்கு கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லாமல் தருவேன். உலக தரம் என்பது என்ன? பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர் 3 நாடுகளில் தான் உலக தரத்திற்கு கல்வி இருக்கிறது. சிறந்த கல்வி இருக்கிறது. உன் நாடு எந்த இடத்திலும் இல்லை. எழுதி வைத்துக்கொள், உன் உடன் பிறந்தவன் இந்த நாட்டை ஆளுகிற போது 10 ஆண்டுகளில் பின்லாந்தில் இருந்து ஒருவன் சொல்லுவான், உலக தரத்திற்கு கல்வி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கிறவன் சொல்லுவான். நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடிக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, என்ன வைத்தியம் கிடைக்குமோ, இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, அது திருநெல்வேலியிலே கடைகோடியில் இருக்கிற ஒரு மகனுக்கும் கிடைக்க செய்யும். சாதாரண மகனுக்கும் அந்த தரத்திலே மருத்துவம் கிடைக்க செய்வதுதான் மாண்புமிக்க ஜனநாயகத்தின் மதிப்பு. உன்னுடைய ஆட்சிக்கு இருக்கிற மரியாதை. இந்த ஆட்சியை நீ எதற்காக நிறுவுகிறாய்? நீ எதற்காக ஓட்டு போட போகிறாய்? 23ஆம் தேதி உன் நெஞ்சில் வச்சு எதற்காக எனக்கு போட எதுக்காக போட போறேன்? இவங்க தெருவுக்கு டாஸ்மார்க்கு திரும்ப குடிக்க வச்சு நம்ம அப்பா தப்பாவை கொண்டு நம்ம பெரியம்மா சின்னம்மா அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறானே, அதுக்கா எதுக்கு போட வைக்க போறேன்? எதுக்கு போட போறேன்? நீ விளைய வச்சு வெம்பாடு விட்டு விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிக்க ஒரு பாதை சேமிப்பு கிடங்கில்லாது பாதையில் போட்டு வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறானே, அதுக்கா? 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு குழந்தையை கொள்றானே, அதுக்கா? 17 வயசு பிள்ளையை கொள்றானே. உன் மகன், உன் உடன் பிறந்தவன் முதலமைச்சரானால் என் பிள்ளையை தொட்டா பாய்மடா. நான் சொன்ன பிறகு பெண்களை தொட்டால் தூக்கு தண்டனை என்று இப்போது சொல்கிறார்கள். அப்போ இவ்வளவு காலம் என்ன பண்ணீங்க? அப்போ முழுக்க மாத்திரம் எவ்வாறு? ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், நம்ம ஒரு பக்கம் உண்மை நேர்மை. எந்த பக்கம் இருக்க பாரு. பிரச்சனையை தந்தவன் அந்த பக்கம், பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்தவன் பிள்ளை ஒரு பக்கம். நீ எந்த பக்கம் நிக்க போற? 15 ஆண்டுக்கு முன்னாடி அங்க நின்னேன், உன்னை மாதிரிதான் நின்னேன். இவங்களை எதிர்பார்த்து ஏமாந்தோம். ஏமாற்றப்பட்ட இடத்தில் தான் பேரறிவியாக ஆற்றல் பெருக்கெடுத்துக் கொட்டுங்கிறார் ஐயா இறையன். வஞ்சிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டோம். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக முடியல சொல்றாங்க. கேட்க தடுக்க நாதி இல்ல. நமக்கென்று ஒரு நாடு கட்ட போராடினோம். ஈழத்துல கொன்னு குடிச்சாங்க.
இந்த நாட்டில் ஆயுதம் கொடுத்தவன் காங்கிரஸ், எல்லா உதவியும் செஞ்ச காங்கிரஸ், கூட நின்னவன் திமுக. 2 பேரும் கூடி கூட்டணி வச்சு இப்போ ஓட்டு கட்டு வராங்க. கல்வி மாநில உரிமை எடுத்துக்கிட்டு போய் இந்திய பட்டியல பொதுப்பட்டியல வச்சது இந்திரா காந்தி. அப்போ ஆட்சியில் இருந்தது ஐயா கருணாநிதி. கேட்கணும், கச்சத்தீவு நம் சொந்த நிலம் எடுத்து சின்னன்னு கொடுத்துட்டு இப்ப வரைக்கும் இளையாண்டி வரான்னு சுட்டு கொண்டான். கேட்க நாதி இல்லை. எதுக்கு நிற்பா? நமக்கு இந்திய திருத்த வேண்டாம். காங்கிரஸ் எழுத்து போராடி செத்தது யாரா? நம்ம. இந்த 2 பேரும் கூட்டு, இந்த 2 பேரும் கூட்டு எல்லா உரிமையும் பறித்தவன் அவன். சரக்கு மற்றும் சீவை வரி ஜிஎஸ்டி விதித்தது யார்? காங்கிரஸ். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். எண்ணெய் என்கிற ஆர்டிகை சட்டத்தை தூக்கி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். பெற்று பெயர் வைத்தவன் காங்கிரஸ். ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்ப்பவர் ஐயா மோடி. பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். நீ என்ன புடுங்கிறதுக்கா இருக்க? தடுக்காம சீமானுக்கு போடல, வந்துருச்சு பிஜேபி ஆட்சியில. என்ன பண்ண நீ? என்ன பண்ண? பிஜேபி வரக்கூடாது, சரிதான். காங்கிரஸ் வரலாமா? சொல்லு. எதுக்காக? எதுக்காக? என் இனத்தை கொத்து கொத்தாக கொண்டு வச்சானதுக்கா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததான் பேசுறானதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறித்து விட்டு கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. அவனோட எதுக்கு நீ நோட்டு சீட்டும் கூட்டு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்க? ஒரு சொட்டு தண்ணி எனக்கு தர முடியாதுன்னு சொன்ன கர்நாடக கட்சி காங்கிரஸோட எதுக்கு வச்சிருக்க? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி, மாநில பால் குடித்து வளர்ந்த மக்கள் என்ன பண்ணணும்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ், ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன பாரதிய ஜனதாவுக்கு மான தமிழ் மக்களின் ஒரு ஓட்டு இல்லை என்ற நிலை. இந்த கட்சிகளோடு தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்த கட்சிகளுக்கு இல்லை ஓட்டு என்று முடிவு. நீ எதுக்காக திமுக காங்கிரஸோட சேர்த்துக்கிட்டு வர? யாரோட கூட்டணி வச்சிருக்கு காங்கிரஸ்? யாரோட? யாரோட? திமுகவோட ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. என்னோட தான் டிவிகே தலைவர் சொல்றாரு. என்னோட தான் வச்சிருக்கு காங்கிரஸ். இதுல யாரோட இருக்குது? யாரோட இருக்குது? யாரோட இருக்குது? நீ யாருக்கு ஓட்டு போட போற? யாருக்கு ஓட்டு போட? திமுகவில் இருக்கிற என் சொந்தங்கள்லாம் எந்த காங்கிரஸ் போட போற? உங்களோட கூட்டணி இருக்கிறதா அல்லது டிவிகேயோட கூட்டணி இருக்கிறது? அறிவில் சிறந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்த இனத்தின் மக்களே, என் உயிரினியே, என் உடன் இருந்தார்களே, உங்களுக்கு தான் இந்த நாடு. இந்த நாடு உங்களுடையது, என்னுடையது, நம்முடையது. நாம் தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை மாற்றி எழுதணும். மகத்தான மாறுதலை நம்மால் செய்ய முடியும். ஒற்றை விரல என் ஓட்டு என்ன செய்துவிடும் என்று நினைக்காதே. என் ஒரு ஓட்டு மாற்றி விடுமா என்று நினைக்காதே. என் அன்பு உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, தம்பிகளே, எவ்வளவு பெரிய கோலமா இருந்தாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்க வேண்டும். எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆலமரமானாலும் ஒரு விதையில் தான் முளைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கடலானாலும் ஒரு துளியில் தான் தொடங்க வேண்டும். நீ தொடங்கு, நான் தொடங்குறேன், நாம் தொடங்குவோம். மகத்தான மாறுதலை மண்ணிலே உருவாக்குவோம். எல்லா தமிழரும் நாங்கள் மானம் கட்டி செத்து போகவில்லை. எல்லோரும் அரிசிக்கும் பருப்புக்கும் அடைகிற கூட்டம் அல்ல, வேட்டிக்கும் சேலைக்கும் அடைகிற கூட்டம் அல்ல. நாங்கள் மானம் கட்டு போய் 1000 2000க்கு மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற கூட்டம் அல்ல. எந்த நிலையிலும் தன்மானத்தோடு தலைநின்று நிற்போம் என்று 36 லட்சம் வாக்குகளை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி 3வது பெரிய கட்சியாக்கி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக்கி, இன்னைக்கு எங்கள் சின்னம் எங்க இருக்குது என்று தேடினீர்கள். 2வது பெட்டி 3வது பெட்டியில் இன்றைய அன்பு சொந்தங்களே, முதல் பெட்டியிலே முதல் இடத்திலே விவசாயி, 2வது இடத்திலே இந்த உயரத்தை கண்டது நீங்கள் செலுத்திய வாக்கு. நீங்கள் செலுத்திய வாக்கு, நீங்கள் ஓட்ட வாக்கு என்பதை என் அன்பு சொந்தங்கள் மறந்துவிடக்கூடாது. சாதாரண மகனை, ஒரு பாமர மகனை, சாதி சொல்லாது, மதம் சொல்லாது, பணம் தராது, சாராயம் தராது வந்த மகனை, செத்துப்போன என் மொழி, செத்துப்போன என் இனத்தின் உணர்வை கத்தி சூடேற்றி உசிப்பி வந்த மகனை 2016 4 லட்சம் வாக்கு கொடுத்தீர்கள். இதெல்லாம் முடிந்தது இந்த கட்சி என்றால் 2019 18 லட்சம் வாக்கு, 2021 30 லட்சம் வாக்கை கொடுத்து 3வது பெரிய கட்சியாக உயர்த்தினீர்கள். 24 தேர்தலிலே இந்தியாவை யார் ஆள்வது என்பதிலே
உங்கள் பிள்ளைகள் போட்டியிலே இல்லை, உங்கள் மகன் போட்டியிலே இல்லை, உங்கள் உடன் பிறந்தவன் போட்டியிலே இல்லை. ஆனாலும் 36 லட்சம் வாக்கை செலுத்தி தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்த்தி இன்றும் இந்த நிலத்தில் பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏனென்றால் 234 இடத்திலும் போட்டியிடுகிற எந்த கட்சியோ அதான் பெரிய கட்சி. நான் ஒரே சட்டையை போட்டிருக்கிறேன், மற்றவர்கள அண்டி ஒண்ணு இங்கே ஒண்ணு ஒட்டு போட்டு தச்ச சட்டையை நான் போடவில்லை. லட்டுப்பேடு கட்சிக்காரன் கடிதத்தால் கட்சிக்காரனை நான் கூட்டு சேர்த்து நான் தேர்தல் நிற்கவில்லை. சொந்த ரத்த பிள்ளைகளை, ஒரே லட்சிய கொள்கை பிள்ளைகளை ஒரே முன்னாடி நிறுத்தி தனித்து விடப்பட்டு நிற்கவில்லை. தனித்து நிற்பதை தத்துவம் என்று உங்கள் மகன் நிற்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன் நிற்கிறேன். கூட்டணிக்கு அலைந்து கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு என்று கூப்பிட்டு யாரும் வரவில்லை என்று நான் தனித்து நிற்கவில்லை. யார் வந்தாலும் வேண்டாம், நான் யாரோடும் சேர மாட்டேன், தனித்து தான் நிற்பேன் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் உங்கள் மகன் நிற்கிறேன். அப்படி நின்ற என்ற மகனை தனித்து அங்கீகாரம் பெற வச்சு இன்னும் 3வது பெரிய கட்சியாக உயர்த்தி இருப்பது நீங்கள் தான். இந்த நாட்டில் திமுக சொல்லுமா எனக்கு இத்தனை லட்சம் ஓட்டு, அதிமுக சொல்ல முடியுமா எனக்கு என் ஓட்டு இவ்வளவு, உங்கள் மகனால் சொல்ல முடியும். 36 லட்சம் ஓட்டு எங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. 3வது இடத்தில் இருக்கிற உங்கள் மகனை முதல் இடத்திற்கு கொண்டு போக உங்களால் முடியும். 23ஆம் தேதி நீங்கள் செலுத்துற வாக்கில் நம் துயரங்கள் எல்லாம் முடியும். நீங்கள் நம்பிக்கையோடு வாக்கை செலுத்துங்கள். நம்மால் மகத்தான மாற்றத்தை செலுத்த முடியும். நீங்கள் பாருங்கள், மேற்கால் புறம்போக்கு என்று ஒன்று இருந்தது. ஆடு மாடுகளை வளர்ப்பது மேய்ப்பதற்கென்று அவனதையும் ஆக்கிரமிச்சு ஆடு மாடுகள் மேய்க்க வழி இல்லாது பண்ணவன் இவன் தான். இவன் சாராய விற்பான், அது அரசாங்க வேலை. நான் ஆடு மாடு வளர்ப்பது அரசாங்க வேலை என்று சொன்னால் சிரிப்பான். நீ என்ன பண்ற? ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், டென்மார்க், பிரேசில் இந்த நாடுகள்லாம் பார்ப்பது இல்லையா? நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார், பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று. உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிற நாடு இந்தியா. அதிகமாக பாலை ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிற நாடு இந்தியா. அதிகமாக மாட்டுக்கறியின் பாலையும் ஏற்றுமதி செய்து சம்பாதிக்கிற நாடு பிரேசில். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு. சாராய விற்பனை 50,000 கோடி. அதை உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நீ நிற்க போகிறாய்? அதை மூடிவிட்டு நான் மாடு வளர்ப்பேன் என்கிறேன். என் பக்கம் வர போகிறியா? சாராயம் முடிச்சு சாக்க போகிறியா? இந்த தேர்தலில் நீ முடிவெடு. நீ வாழ்கிற இடத்தில் உனக்கு அரசு பணி அண்ணன் தருவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி உனக்கு நீ வாழ்கிற இடத்திலே கவர்மெண்ட் வேலையை தருகிறேன் என்று சொல்கிறேன். நீ நம்பு. நீ சந்தேகம் இருந்தால் இப்ப பாதையை கொட்டையில் போட்டு காட்டுவேன் எப்படி உனக்கு அரசு வேலையை தருவேன் என்று. அதற்கு பிறகு நம்பிக்கை இருந்தால் உன் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி வெல்லவை. நான் என்பது நான் அல்ல, நீ. நான் என்பது நான் அல்ல, நான் என்பது நாம் அல்ல. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். உன் அண்ணன் என்பது அண்ணன் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவுகளின் எச்சமும் நிச்சமும் நான். ஏன் எனக்கு காலம் கையெழுத்திருக்கிறது. தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக சமரசம் இல்லாமல் இந்த மகன் சண்டை செய்வான். 1/2 விழுக்காடு 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஓட்டு வைத்திருக்கிறவனுக்கு நோட்டும் சீட்டும் பேரம் பேசி கூட்டணிக்கு இழுக்கும் போது எவ்வளவு காலங்கள் கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்கள் உடன் பிறந்தவனுக்கு, உங்கள் மகனுக்கு எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கும். ஏன் நான் சமரசம் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை? உங்களுக்காக. என் முன்னாடி பதவி வைக்கப்பட்டது. பதவியா? என் மக்களுக்கான உதவி. பணம் வைக்கப்பட்டது. பணமா இனமா? இனம். இது 2ல் நீ எந்த பக்கம் நிற்க போகிறாய்? உனக்காக கத்தி சாகிற அண்ணனுக்கு நீ வாக்கு செலுத்தி நீ உயரத்தை தரப்போகிறியா? உனக்கு காலங்காலமாக பிரச்சனையை தந்து அரிசி, பருப்பு, மிக்சி, கிரைண்டர், இந்த ஃப்ரிட்ஜ் 2000 3000 என்று உன் மானத்தை ஏலம் விடுகிறவனுக்கு நீ ஓட்டு போட போகிறேன். நான் உனக்கு இலவசம் தரமாட்டேன். எதை தரமாட்டேன்? எதை தருவேன்? கல்வியை கட்டணம் இல்லாமல் தருவேன். எதை தருவேன்? சிறந்த மருத்துவத்தை தருவேன். சிறந்த மருத்துவத்தை தருவேன். அப்பத்தாவுக்கு முடியலை என்றாலும் 90 வயது என்றாலும் இல்லை, என் தேசத்தின் மூத்த தாய் என்று இந்த நாடு மருத்துவம் கொடுக்கும். புரியுதா? குடிக்க நீர், இது 3ஐயும் தான் காசு இல்லாம தரும். மற்றபடி எதையும் காசு இல்லாம தர மாட்டேன். இவங்களை போல ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன்.
ஏசி பஸ் ஓட்டுவேன், நீ அதில் காசு கொடுத்து போ. தரமான சாலை போடுவேன், குடுங்காம அழுங்காம போற சிறந்த பாதையை தருவேன். புரியுதா? பசி என்ற சொல்லு இல்லாம ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன்? மாடு வளர்ப்பேன், எரும மாடு வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன், கழுத வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன், எல்லாம் வளர்ப்பேன், வாத்து வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், எல்லாம் வளர்ப்பேன். எல்லாமே பொருளாதாரம். கத்தாழை வளர்ப்பேன், ஏற்கிழங்கடி வளர்ப்பேன். ஏற்கிழங்கடி எவ்வளவு ஏராளமா பார்ப்பேன். சுடுகாட்டில் இருக்கும் அந்த ஏற்கிழஞ்செடியில இருந்து ஒரு நூலை எடுக்கிறாங்க எவடன் பிறந்தவனே. அந்த நூல்ல ஒரு பட்டு செய்யறாங்க. அதாண்ட உலகத்திலே காஸ்ட்லி பட்டு, விலை உயர்ந்த பட்டு. இந்த உலகத்துல எருமப்பாலும் ஆட்டுப்பாலும் மாட்டுப்பாலும் இல்லடா, கழுது பால் தாண்டா அதிக காசு. ஒரு லிட்டர் பால் பொருளாதாரம். கழுது கட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம நிக்கிறோமடா. தயவு செய்து காப்பாத்துறா. என்னைய ஜெயிக்க வைக்காதடா. நீ ஜெயிச்சிடற, நீ ஜெயிச்சிட. நீ திமுக ஓட்டு போட்டா அவங்க ஜெயிச்சாங்க, மந்திரி ஆனாங்க, எம்எல்ஏ ஆனாங்க, நீ தோத்து போன. நீ அதிமுக ஓட்டு போட்டா பிள்ளைக்கு அவங்க ஜெயிச்சாங்க, மந்திரி ஆனாங்க, நீ தோத்து போன. இப்ப முதல் முறையா விவசாயிக்கு ஓட்ட போட்டு நீ ஜெயிச்சு, நீ ஜெயிச்சிடா. வென்று மாற்றும், எல்லாத்தையும் மாற்றுவோம். தயவு செய்து நான் சொல்றதை கேள்வி. நான் சொல்றதுக்கு அன்னை தடையில்லாத மின்சாரம் தானே, ஒரு மொழி கட்டாதானே, ஆனா காசு கட்டாரு, ஓசிய தர மாட்டேன். சிலிண்டர் தாரேன், சிலிண்டர் தாரேன்னா ஐயா எடப்பாடி மாதிரி 3 சிலிண்டர் ஓசி இல்லை, டிவிக்கே மாதிரி அன்னபூரணி சூப்பர் செக்ஸ் இல்லை. சிலிண்டர் தாரேன், தடையில்லாம தாரேன், காசுக்கு தாரேன். எவ்வளவு காசுக்கு, எவ்வளவு உற்பத்திக்கு செலவாகுதோ அதை கொடுத்து. எதுல இருந்து உற்பத்தி செய்யலாம்? மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இலைகளை கழிவு, இதுல இருந்து நான் எடுப்பேன். பூமி தாய் ஈரக்குலையை தோண்ட மாட்டேன், நீத்தேன் எடுக்கிறேன், நான் அதை எடுக்கிறேன், தோண்ட மாட்டேன். பெரிய கனவோடு நிக்கிறவங்க அண்ணன், நீ ஒண்ணு அந்த கோடி கனவை வச்சிருக்கோம், கூடி நிறைவேற்றுவோம். ஓடிவா, ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போடு, ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு ஓட்ட போடு. புரியுதா? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம், உறுதியேற்போம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். என் அன்பு தம்பிகளே, என் அருமை தங்கைகளே, பேருந்து மிக்க என் பெற்றோர்களே, திருநெல்வேலி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சத்யா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களிங்கள். இந்த மகள் தமிழ் தேசிய அரசியலை இந்த தத்துவத்தை ஏற்று குடும்பமாக பல ஆண்டுகளாக இந்த களத்தில் நின்று உழைத்து வருகிறார்கள், போராடி வருகிறார்கள். என் அன்பு தங்கையின் வெற்றி என் வெற்றி அல்ல, உன் வெற்றி அல்ல, நம் இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு சொந்தங்களின் அருமை பெற்றோர்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து திருநெல்வேலி தொகுதியில் என் சத்யாவர்கள் மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நம்மற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கு என்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.